ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டிப்ளமோ கோர்சஸ் டோட்டல் எத்தனை கோர்சஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் படிப்பீங்க, அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் டோட்டல் எத்தனை கோர்சஸ் இருக்குது, அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்சஸ், ஸோ இந்த கோர்ஸ் எத்தனை கோர்சஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிரும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே டோட்டல் எத்தனை கோர்சஸ் இருக்குது, டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை, லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ தேவை, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸோ சில கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அது என்ன டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் எப்படி நீங்கள் கோர்சஸ் செலக்ட் பண்ணணும், டிப்ளமோ பெட்டராக அதர்வைஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பெஸ்ட்டான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஸோ நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஸோ என்ன கோர்சஸ் பெஸ்ட்டான கோர்சஸ், டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் 9 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் 3 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் மட்டும் கவுன்சிலிங் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் பொறுத்தளவு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே 2 இயர் கோர்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் 16 கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஒன்லி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு ஒரு டிகிரி முடித்த மாதிரி இருக்கும். அதாவது இது சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் வரும், டிகிரி டிப்ளமோவில் வராது. அண்ட் சேம் டைமில் ஸோ உங்களுக்கு சேலரியும் அதிகமாக கிடைக்கும். அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்சஸ் பொறுத்தளவு 2 கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் 1 இயர் கோர்சஸ் அண்ட் 6 மந்த் கோர்சஸ்ன்னு சொல்லி 2 கோர்சஸ் இருக்குது. ஓவரால் 9000க்கு மேலே சீட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். டிப்ளமோ பொறுத்தளவு நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் அதில் 2 கோர்சஸ்க்கு நீங்கள் படித்து முடித்ததும் ஸோ இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணும்போது அதாவது ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு டிப்ளமோ இன் நர்சிங். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஃபஸ்ட் இயரில் 600 அண்ட் செகண்ட் இயரில் 700 அண்ட் தேர்ட் இயரில் 800 கொடுக்குறாங்க. செகண்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி. டிப்ளமோ கோர்சஸில் நிறைய கோர்சஸ் இருந்தாலும் அதில் பெஸ்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி இந்த கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு நீங்கள் 2 இயர் படிப்பீங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கு ஃபஸ்ட் இயரில் 400 அண்ட் செகண்ட் இயரில் 400 அண்ட் 450 கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து முடித்து ட்ரைனிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரைனிங் பீரியடில் ஸோ மந்த்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ டிப்ளமோ கோர்ஸில் டோட்டல் எத்தனை கோர்சஸ் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது டிகிரிக்கும் டிப்ளமோக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கிளியராக புரியாமல் எனக்கு பிஎஸ்சி கோர்சஸ் கிடச்சிருக்கு, பட் நான் ப்ரைவேட்டில் படிக்கிறேன், பட் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் பார்க்குறேன், ஸோ அதனால் டிப்ளமோக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் எப்போவுமே டிகிரியை கேன்சல் பண்ணிவிட்டு டிப்ளமோக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிகிரி பொறுத்தளவு பிஎஸ்சி கோர்சஸ், டிப்ளமோ பொறுத்தளவு ஸோ அது டிப்ளமோ கேட்டகரியில் தான் வரும் தவிர ஸோ அது டிகிரியில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிகிரி பொறுத்தளவு நீங்கள் 3 இயர்ஸ் படிப்பீங்க ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆட் ஆகும். இதுவே 4 இயர் கோர்சஸ் இருக்குது ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் டிப்ளமோ பொறுத்தளவு ஒரு சில கோர்சஸ் 3 இயர் கோர்சஸ் இருக்குது அண்ட் ஒரு சில கோர்சஸ் 2 இயர் இருக்குது. அண்ட் சேலரி பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க கோர்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் சேலரி கொடுப்பாங்க. ஸோ இதுவே டிகிரி பொறுத்தளவு ஹை சேலரி கிடைக்கும். அண்ட் டிப்ளமோ பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். பட் அதே டைமில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, நீங்கள் 2 இயர் படித்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும்போது மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தளவு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி அதிகமாகும். ஸோ நீங்கள் டிப்ளமோவே படிச்சிருந்தாலும் ஈவன் நீங்கள் 1 இயர் கோர்சஸ் படிச்சிருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும்போது சிட்டி சைடு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி இருக்கும். ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமோன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அண்ட் ஹையர் கோர்ஸ் பொறுத்தளவு ஸோ நீங்கள் இதுவே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக எம்எஸ்சி ட்ரை பண்ணலாம், பிஹெச்டி இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. பட் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் திரும்ப பிஎஸ்சி படிக்கணும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் 2 இயர் கோர்ஸை பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் போஸ்ட் பிஎஸ்சி படிப்பீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிகிரிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்எஸ்சி அந்த மாதிரி லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கலாம், பட் கொஞ்சம் டிலே ஆகும். பிஎஸ்சி கோர்சஸ்க்கும் டிப்ளமோ கோர்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு பிஎஸ்சி கிடைக்காத போது நீங்கள் டிப்ளமோ ட்ரை பண்ணலாம். இல்லை என்னுடைய மார்க் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிப்ளமோ கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ளமோக்கு ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ ஈவன் பெஸ்ட்டான கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஈவன் பிஎஸ்சியும் பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்சஸ் பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.